ஒருத்தர் வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எதிரியாக இருந்தாலும் எவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கோபம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு போகிறதுனால துக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து எல்லார் வீட்டில் இருக்கிறவங்களும் பழகின ஒரு விஷயம். பட் இங்கே வந்து கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்க. அது இறந்ததற்கு விஜய் அவர்கள் காரணமா இல்லையான்றதெல்லாம் செகண்டரி. அவரை பார்க்கறதுக்காக வந்த 41 பேர் வந்து இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் நேரில் போய் அங்கே வந்து அவங்கள மீட் பண்ணி அங்கே அவங்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாருன்னா எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. பெரிய பாசிட்டிவான ஒரு இமேஜ் வந்திருக்கும். பட் அதெல்லாம் பண்ணாமல் அவங்க வந்து எல்லாரையும் மகாபலிபுரம் வர வச்சு அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சந்திச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து ஏற்கனவே விஜய் அவர்கள் மேலே இருக்க பெரிய இது என்னன்னா, அவர் வந்து பனையூரை விட்டு அவர் வெளியே வரமாட்டாரு. எங்கே எது நடந்தாலும் அவர் வந்து நடந்த இடத்துக்கு போகாமல் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை எப்போ உடைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு இன்னும் மேலே வந்து சேர்த்துக்கிட்டே தான் போகிறாங்க. அவர் வந்து மற்ற எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 27 இப்போ இந்த 30 நாள் அக்டோபர் 27 வரைக்கும் டிவிகே சைட்ல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி அது இது வந்து எதனால நடந்ததுன்னு தெரியல அப்படி எப்படின்னு பேசிட்டு கடைசியில் பட டைலாக் விடுற மாதிரி, சிஎம் சார் என்ன பண்ணுங்க, என்ன வேணாலும் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் டைலாக் விட்டாரு. அவர் அந்த டைலாகை தவிர்த்திருந்தாவே அந்த வீடியோவை வந்து மக்கள் எல்லாருமே ஒரு ஆசுவாசமான வீடியோவாக நினச்சிருப்பாங்க. பட் எப்படி நடிகர் ஆச்சே அதை எப்படி தவிர்க்க முடியும், அந்த பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணாரு. அதுக்கப்புறம் டிவிகே சார்பில் இருந்து எந்த ஒரு வீடியோ கிடையாது, எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு பிஜேபி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. அதுக்கு வந்து பிஜேபி போட்ட வழக்குக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட்டாங்க. இதற்கு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டேக்லைன் மட்டும் போட்டு விட்டாங்க ட்வீட்டாக. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இந்த லிட்ரலி சைலண்ட், அதாவது இந்த இன்விசிபிள் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இப்போ, அந்த மாதிரி லிட்ரலி சைலண்ட்டு, டெட் சைலண்ட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக 30 நாள் அக்டோபர் 27 வந்து எல்லா குடும்பங்களையும் வர வச்சு சந்திச்சிருக்காரு. இதுலயே நிறைய கான்ட்ரவர்சிஸ். ஏன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு தப்பு நடந்துருச்சு, அது வந்து இவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களான்றதை தாண்டி தப்பு நடந்துருச்சு. அதை வந்து எப்படி நம்ம வந்து அதை தாண்டி போகணும், இல்லை எப்படி வந்து அதை சரி பண்ண நினைக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே ட்ராமாவாக தான் எனக்கு தோணுது. இங்கே வந்து கரூர் விக்டம்ஸ் வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே 20 lakhsன்றது இவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2 ஃபேமிலிஸ், பன்னீர் செல்வம்னு ஒருத்தரோட குழந்தை ஒன்று இறந்தது, அவர் ஃபேமிலி கூட இஷ்யூ, அவங்க குழந்தைய பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. அவர் செல்வராஜ்னு இவங்க 2 பேருக்குமே அந்த 20 லட்சம் வந்து போய் சேரல. எதனால போய் சேரல அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இவங்க சுப்ரீம் கோர்ட்ல இவங்க 2 பேர் கையெழுத்து போட்டு தான் மனு வந்து தாக்கல் பண்ணாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அந்த மனு நாங்க தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுனால இவங்க 2 பேர் ஃபேமிலிக்குமே காசு போகல. இது என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க வந்து நீங்க எதோ பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எல்லாருக்குமே நடுநிலையா தானே இருக்கணும். இதுலயே பார்ஷியாலிட்டி அப்படின்னும் போது நம்ம யோசிக்கவே முடியல. அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவனுக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நீங்க எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்ற விஷயமே இதுல இருந்தே வருது. எனக்கு வந்து நேத்து போனவங்கள்ல நிறைய பேர் வந்து அது எப்படியும் தெரியும், வீடியோ ஃபோட்டோஸ் அலோட் இல்லைன்னா இவங்க வெளியே வந்த அப்புறம் இன்டர்வியூ கேட்பாங்க. உங்கள் இன்டர்வியூவில் எல்லாருமே விஜய் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், வராதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொன்னார் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்கன்றது நமக்கு தெரியும். இது வந்து என்னன்னா டிவிகே காரங்களுக்கும் இது தெரியும், இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு எல்லாம் ரெடியாக டைப் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க போல. அந்த ஃபேமிலியை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து கதறி அழுதார், விஜய் வந்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார், விஜய் வந்து 10 நாளாக குளிக்கல, விஜய் வந்து 20 நாளாக சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியில வீடியோ எங்கேயுமே ரிலீஸ் ஆகல, போட்டோ எங்கேயுமே வரல. ஆனா இவங்க வந்து கிடைக்கப்பட்ட தகவல், இங்கிருந்து கிடைத்த தகவல், அங்கிருந்து கிடைத்த தகவல்னு இவங்க என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் ஜாலியா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்து அவர் எங்கள்கிட்ட வீடியோ கால் பேசும்போது கரூர்ல வந்து எங்களை பாக்குறேன்னு தாங்க சொன்னாரு, என் வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது என்னை வந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு எனக்கு வந்து ஆறுதல் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு வேணாங்க,
எனக்கு அந்த காசும் வேணாங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்த அமௌண்ட்டை அப்படியே 20 லட்சத்தை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இதுல வந்து என்ன கோபமா இருந்தாங்கன்னா, 20 லட்சம் வந்து ஒரு ஃபேமிலிக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஓகே, அது வந்து யாருமே எந்த குறையும் சொல்ல. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கும் தேவைகள் இருக்கும், அவங்க தான் அந்த ஃபேமிலியில வந்து சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால இது வந்து அவங்களுக்கு ஒரு தேவைதான், இதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த 20 லட்சம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த வீடியோஸ்லாம் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ கோபம் வந்தது. என் பையன் இறந்தாலும் பரவாயில்லங்க அப்படின்றாங்க ஒரு அம்மா. இன்னொரு அம்மா வந்து நான் இவ்வளோ பெரிய நடிகரை என்னால் நேரில் பார்க்க முடியுமா, என்ன அதுக்காக என் குழந்தைங்களை பலி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இவங்க வந்து ஒரு என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாங்களா, இல்லை இந்த அமௌண்ட் போட்டதால பேசுறாங்களா அப்படின்றதே நமக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து சிபிஐ விசாரணை வந்து கரூர்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க வந்து இந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க எல்லார்ட்டையுமே கண்டிப்பா சிபிஐ வந்து விசாரிப்பாங்க. இவங்களை எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவர் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார் அப்படின்றது வந்து எனக்கு எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா சிபிஐ விசாரணைன்றது இவங்க தான் கேட்டு வாங்கினாங்க. இதுல வந்து A1 வந்து மதியழகன் போட்டிருக்காங்க, A2 வந்து புஷியானந்த், A3 வந்து ஜான் ஆரோக்கியசாமி போட்டிருக்காங்க, A4 வந்து ராஜ்மோகன் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்கள வச்சுதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க கட்சியில இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு தனியா பேசி எந்த ஒரு கேமராவும் இல்லாம எந்த ஒரு போட்டோவும் இல்லாம தனியா இவங்களை கூப்பிட்டு பேசினது வந்து சிபிஐ விசாரணைக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நின்றாங்க. அப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது, நாங்க வந்து கரூர்ல எத்தனையோ மண்டபத்துக்கு ட்ரை பண்ணோம், எங்கேயுமே வந்து மண்டபம் கிடைக்கல அப்படின்றாங்க. டிவிகே கட்சியை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட கூடமா மண்டபம் இல்லை, டிவிகே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வீடு கூடமா பெருசா இல்லை, ஒரு 30-40 பேர் ஆக்கிபை பண்ற மாதிரி. இது எனக்கு தெரியல. இவங்க வந்து இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினைச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி தான் அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இவங்க சொல்ற விஷயம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. கரூர்ல மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து டிஎம்கே வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் அங்க எங்களால சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. மகாபலிபுரம் என்ன சவுத் ஆப்பிரிக்காவிலையா இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இங்கே இத்தனைக்கும் 28ஆம் தேதி சிஎம்மோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதே ஹாலில் தான் நடக்குது. 27ஆம் தேதி இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. முதல் நாளே ரிஹர்சல் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, என்னென்ன நடக்க போதோ எல்லாத்தையுமே முதல் நாளே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த இடத்துல பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து எல்லாம் கிளப்பி விடுறதுதான். நடுவில் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பயங்கரமான இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து எங்க அண்ணன் எப்படி தெரியுமா, எங்க அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, எங்க அண்ணன் வந்து காலில் விழுந்து அழுதாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ட்வீட்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் ஃபயரா போய்கிட்டு இருக்கு. இவங்கள்ட்ட உங்க அண்ணன் எப்படா வெளியே வருவார் அப்படின்னு கேட்டா தெரியாது. எங்க அண்ணன் வந்து வந்துருவாரு, எங்க அண்ணன் வந்து இன்னும் அந்த மன உளைச்சல்ல இருக்காரு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணன் வந்து வந்துருவாரு, அடுத்து வெளியே வருவாரு, வந்த உடனே தான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. உங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எங்க அண்ணன் வந்துருவாரு, வந்ததும் பாருங்க வேற லெவல்ல இருக்கும், தெறிக்க விட போறோம். அதுக்கப்புறமா இந்த எலெக்ஷனுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க, எங்க அண்ணன் வந்துருவாரு, வந்துட்டாருன்னா வேற 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 மாதிரி இருக்கும். டேய் எத்தனை நாள் தானே இதையே சொல்லிட்டு இருப்பீங்க, நீங்க வந்து எந்த பிளானும் கிடையாது அப்படின்னு சொல்லிருங்க பேசாம. பிளானே எங்களுக்கு கிடையாதுங்க, நாங்க வந்து விஜய்ன்ற ஒருத்தரை வச்சுதான் எங்களோட எல்லா கேம்பெயினுமே இருக்கு, அதை வச்சுதான் நாங்க வந்து ஜெயிக்கலான்ற ஒரு பிளான்ல இருக்கோம். 234 தொகுதியில 170 தொகுதி நாங்க ஜெயிக்க போறோம். அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வேற ஏதாவது பேசிடுவோமோன்னு தோணுது. இதை வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இதுல வந்து இந்த குரூப்ல ஒரு 20% 30% காமன் சென்ஸ் இருக்கிறவங்க வந்து இப்போ இந்த குரூப்ல இருந்து கல்லுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து விஜயை பத்தி பேசினாவே வெறிகொண்டு எங்க அண்ணன் எப்படி தெரியுமா, எங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் இறங்குறாங்க. ஆனா அந்த காமன் சென்ஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லாததால அவங்கள நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி நடந்தாலும் இதே அளவுக்கு கூட்டம் சேரும். இதுக்கும் கவர்மெண்ட் தான் குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க டிவிகேஎன்ஸை பற்றி யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்களே, எங்கேயுமே ஏற மாட்டாங்க, எந்த மரத்துலையும் தொத்த மாட்டாங்க, அந்த மாதிரி தானே இருப்பாங்க. இந்த 20 லட்ச ரூபாய் காசு திருப்பி கொடுத்ததுக்கும் டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து புரியலங்க. நீங்கள் வந்து விஜயை பற்றியும் டிவிகேவை பற்றியும் எதிர்ப்பாக யார் பேசினாலும் அவங்க வந்து டிஎம்கே, எதிர்ப்பாக என்ன நடந்தாலும் அது டிஎம்கே தான் பண்ணுச்சு. எதிர்ப்பாக
என்னென்ன விஷயங்கள் பேசினாலும் பண்ணாலும் செஞ்சாலும் அது டிஎம்கே தான். நீ என்னையே டிஎம்கேன்னு தான் சொல்லுவாங்க. கீழே வந்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 200 ஊப்பி தொல்லை தாங்க முடியல, இந்த டிஎம்கே காரணங்களே இப்படிதான். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. எனக்கு புத்தி இருக்கு, காமன் சென்ஸ் இருக்கு, எனக்கு யோசிக்கிற அறிவு இருக்கு. இது எல்லாமே இருந்தாவே அந்த கட்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த துயரமான விஷயத்த இவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப உச்சக்கட்ட கோபத்தை கொண்டு வருது. ஏன்னா இவங்க வந்து எதையுமே சரியா பண்ணல. இது சரி, தப்பு நடந்துருச்சு, அதை சரி பண்ணணும்னு நினைக்கல. ஒரு மாசம் ஒரு தலைவர் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காருன்னா என்ன சொல்றது? அவர் வந்து மன உளைச்சல்ல இருக்கார். 16வது நாள் காரியம் முடிஞ்ச அப்புறம் தான் எல்லாமே பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி 30 நாள் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன ஆனார்கள்னே தெரியல. இது இது கட்சியா இல்ல என்னன்னே நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இதுல ஆக்டிவா இருக்கிறவங்க யாருன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் எல்லா நாட்களும் எல்லா நேரமும் ஆக்டிவா இருக்காங்க. மற்ற அவங்க கட்சியை சேர்ந்து யாருமே ஆக்டிவ் கிடையாது, தலைவர் உட்பட. அந்த அளவுக்கு தான் இவங்க கட்சி இருக்கு. இது எங்க போய் முடியுமோ தெரியல. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆக்டிவா இருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு 20% அந்த கட்சி ஆக்டிவா இருந்தா கூட இந்த கட்சி எங்கேயோ வளர்ந்துரும். ஆனா இவங்களோட ஆக்டிவ்னஸ் எல்லாமே இந்த ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் தான், மற்ற எங்கேயும் கிடையாது. எங்க போய் முடிய போதோ என்னன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.